வணக்கம் மக்களே. எதற்கும் காலம் தேவை. காலத்தின் அவசியத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் நம்முடைய கதை நேரத்தில். ஒரு காட்டில் குரங்கு ஒன்று இருந்தது. அந்த குரங்கு மிகவும் சுவையான பழங்களை சாப்பிட விரும்பியது. ஒரு நாள் குரங்கு மாமரத்தில் இருந்த ஒரு இனிய மாம்பழத்தை பறித்து சுவைத்தது. அந்த பழம் மிகவும் ருசிகரமாக இருந்தது. அதனால் குரங்குக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது குரங்குக்குள் ஒரு எண்ணம் வந்தது. நான் இந்த மாம்பழத்தை எப்போதும் சாப்பிட விரும்புகிறேன். இதற்கு நான் இந்த மாமரத்தை வளர்க்க வேண்டும் என்றும் மாமரத்தை எப்படி வளர்க்கலாம் என்றும் யோசித்தது. பழத்தின் கொட்டையை எடுத்து பூமியில் புதைத்தால் ஒரு மாமரம் வளருமா என்று சிந்தித்தது. அப்பொழுது குரங்கு அந்த மாங்கொட்டையை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தில் மண்ணில் புதைத்து அதற்கு தண்ணீர் ஊற்ற தொடங்கியது. அடுத்த நாள் காலை குரங்கு எழுந்ததும் மாமரம் வளர்ந்ததா என்று பார்க்க சென்றது. ஆனால் கொட்டை அங்கே இருந்தது எந்த விதமாகவோ முளைக்கவில்லை. அதை பார்த்து கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் அதிருப்தி அடைந்த குரங்கு கொட்டையை வெளியே எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் மண்ணில் புதைத்து நீர் ஊற்றியது. இவ்வாறு தினமும் காலை எழுந்ததும் மாமரம் வளர்ந்ததா என்று பார்த்து கொட்டையை எடுத்தும் புதைத்தும் நீர் ஊற்றி கொண்டிருந்தது. ஆனால் அந்த மாமரம் ஒருபோதும் முளைவிட்டதில்லை. இதைத் தொடர்ந்து குரங்கு மிகவும் கோபமாகி ஒரு நாள் காலை அந்த மாங்கொட்டையை மண்ணிலிருந்து வெளியே எடுத்து காட்டிற்குள் எறிந்துவிட்டது. ஆசைகள் இருந்தால் அது நல்லது. குரங்கு இனிமையான பழத்தை சாப்பிட ஆசைப்பட்டது போல. ஆனால் ஆசை மட்டும் போதாது, முயற்சியும் அவசியம். அதையும் முயற்சிக்கும் போது அதை முறையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும். ஒரு விதமான மாற்றத்தை காண காலம் தேவை. உடனே முடிவை எதிர்பார்க்க கூடாது. எதையும் பொறுமையுடன் முயற்சிக்க வேண்டும். குரங்கு பொறுமையின்றி அதே நாளே வளரவில்லை என்று கோபப்பட்டு கொட்டையை காட்டிற்குள் வீசிவிட்டது. இது தவறு. விளைவு எதுவும் உடனடியாக வராது. தோல்வியையும் தாங்கி தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் இதன் பொருள், நாம் எதையாவது செய்தால் அதற்கு சிறிது காலம், முயற்சி, பொறுமை தேவை. ஒருபோதும் விரைவில் வெற்றி வர வேண்டும் என்று அழுத்தம் காட்டக்கூடாது. தோல்விகள் வரலாம், ஆனால் அதில் கற்றுக்கொண்டு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். அதுவேதான் வெற்றிக்கான சூத்திரமும் கூட.